கதை. ஒரு வார சந்தை நடந்துட்டு இருக்கு. அந்த வார சந்தையில போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரூபாயை கொஞ்சம் வெகுளியான ஒரு பையன்கிட்ட அவங்க அம்மா கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க அப்பா அந்த பையன் திருப்பி கேட்குறான், நான் போய் என்ன வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி. நீ உன் கண்ணில் படுற வித்தியாசமான பொருள் ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. யாரு? அவங்க அம்மா. அந்த பையனும் அந்த 2 ரூபாயை வாங்கிட்டு சந்தை முழுவதும் தேடுறான். அவனுக்கு வித்தியாசமான பொருள் எதுவுமே தெரியல. அப்போ அங்க ஒருத்தர் கூவி கூவி விற்கிறாரு, இங்கு வார்த்தை விற்கப்படும். என்ன விற்கப்படும்? வார்த்தை விற்கப்படும். இதை கேட்ட உடனே அவனுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு. எங்க போய் வார்த்தை விற்பாங்க? யாராவது சொல்லெல்லாம் விற்பாங்களா? சொல் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு, என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நேரா போய் அவர்கிட்ட கேட்கிறாரு. இது என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இங்க சொல் விற்கப்படும். அப்படியா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீ எனக்கு ஒரு 50 பைசா கொடு, நான் உனக்கு ஒரு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனை என்ன பண்ணான், 50 பைசாவை அவர்கிட்ட கொடுத்த உடனே, நான் சொல்ற முதல் சொல் வந்து என்ன அப்படின்னா வணக்கம். நீ இதை என்ன பண்ற, நீ பாக்குற எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 பைசா வாங்கிட்டு என்ன வார்த்தை சொல்லி கொடுக்குறாரு, வணக்கம்னு சொல்லி கொடுக்குறாரு. இவனும் என்ன பண்றான், அந்த வார்த்தையை வாங்கின உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். சரி இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்றான். யாரை பார்த்தாலும் வணக்கம் வணக்கம் சொல்றான். அவங்களும் பதிலுக்கு ஒரு புன்னகை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவன் சொன்ன எல்லாருமே வந்து அவனுக்கு திருப்பி என்ன சொல்றாங்க, புன்னகையே பதிலாக கொடுக்குறாங்க. இவனுக்கும் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது. பரவாயில்லையே, இந்த ஒரு வார்த்தைக்கு ஏதோ வலிமை இருக்கு போல இருக்கு. நம்ம சொல்ல உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரு புன்னகை பண்ணாங்க இல்லையா, அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீ அடுத்த ஒரு வார்த்தையை வாங்கலான்னு சொல்லிட்டு நேரா போறாரு. அந்த வார்த்தை விற்கிறவர்கிட்ட போய் மறுபடியும் கேட்கிறாரு, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வணக்கம்ங்கிற வார்த்தையை கத்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். எல்லாரும் புன்சிரிப்போடு என்னை வந்து வரவேற்றாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு வார்த்தை கூட எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் இப்ப கொடுக்குற வார்த்தைக்கு நீ 1 ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன்னு கேட்கும்போது, நான் இப்ப சொல்றது வார்த்தை இல்ல வாக்கியம் அப்படின்னு சொன்னாரு. சரி பரவாயில்ல, நான் 1 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 1 ரூபாய் கொடுக்குறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாரு. யாரை பார்த்தாலும் என்னது, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டே போறாரு. அப்போ அங்க போர்ல தோல்வி அடைஞ்ச ஒரு மன்னர் வராரு. அந்த மன்னரை ஏற்கனவே சோகத்துல வராரு. ஏன்னா போர்ல தோத்துட்டோம், நம்ம எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறோங்கிற அந்த சோகத்துல வர மன்னர்கிட்ட போய் இவர் என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட உடனே மன்னருக்கு என்ன இருந்திருக்கும், ஹாப்பியா இருந்திருக்குமா? கோபம் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நாமளே போர்ல தோத்துட்டு வரோம், என்ன பார்த்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு, இவர் ஏதோ முட்டாள் போல இருக்கு அப்படின்னு கோபம் வந்து இவனை பிடிச்சிட்டு சிறையில அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாரு. அவரும் அது எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அந்த சிறையில கூட்டிட்டு போறாரு. சிறையில போய் அடைக்கும் போது அந்த அடைக்கிற அந்த மனிதரையும் பார்த்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நம்ம இவரை பிடிச்சி சிறையில போடுறோம், அப்பவும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு அப்படின்னு. அவரை பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. உடனே அரசருக்கு இன்னும் கோபம் அதிகமாகி என்ன பண்றாரு, இவரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை விதிச்சிடுறாரு. உடனே அவரை தூக்கு மேடைக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இவரோட கழுத்தை வெட்ட சொல்லி ஒருத்தருக்கு ஆர்டர் போடுறாரு. அவரும் கழுத்து வெட்டுறதுக்காக கத்தியை ஓங்கி நின்றுட்டு இருக்காரு. உடனே அவரையும் பார்த்து இவர் என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்த்த உடனே அந்த வெட்ட வந்தவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நாமளே இவனோட உயிரை போக்குறதுக்காக வந்திருக்கோம், இவர் என்ன பண்றாரு, நம்மளை பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்றாரு. அரசரே, உங்க கட்டளையை மீறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, இவர் வந்து என்னை பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இவரை வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அரசருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு வியாபாரி, வெளிநாட்டு வியாபாரி வராரு. வந்த உடனே அங்க நின்றுட்டு இருக்கிறவரை பார்த்துட்டு கேட்டாரு, எதுக்காக இவனுக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்னை பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. நானே போர்ல தோல்வி அடைஞ்சு ரொம்ப சோகத்துல வரும்போது என்னை பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு நக்கெல்லாம் சொன்னாரு, அதனாலதான் நான் என்ன பண்ணேன், இவருக்கு தண்டனை கொடுத்தேன்னு சொன்ன உடனே அந்த வெளிநாட்டு வியாபாரி சொன்னாரு, இல்ல இவர் ரொம்ப நல்லவன், நான் இந்த ஊருக்கு வந்தப்போ என்னை பார்த்து யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா இவன் தான் என்ன பண்ணா, என்னை பார்த்து முதல்ல எனக்கு வணக்கம் சொல்லி இந்த ஊரோடைய மரியாதையை எனக்கு சொல்லி கொடுத்தான், அதனால இவனை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அரசரும் ஓகே சரி இவன் சொல்றது சரி போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்து நிறைய பரிசுகள் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை என்ன பண்ணும், நம்மள
இன்னும் நம்மளை வந்து மேலும் நல்ல நடத்திக்கு கொண்டு போகும். அப்போ நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்குது. நம்ம பார்க்குற எல்லாருக்கிட்டையும் ஒரு புன்முறுவலோட காலை வணக்கமோ இல்லை மத்தியானமோ எப்போவோ ஒரு தடவை ஒரு வணக்கம் சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அந்த வணக்கத்துக்கான பதில் இது நமக்கு எப்போவுமே கிடைக்கும். அப்போ நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்கு. அந்த நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி.